வெள்ளியங்கிரி போகிறதால வீடை க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. வெள்ளியங்கிரி கிளம்புறதால என் ஒய்ஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க, வீட்டை க்ளீன் பண்ணிட்டு தான் நீ போய் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக வீட்டை க்ளீன் பண்ணிட்டோம். எனக்கும் குக்கு அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ சாப்பிட்டு தான் இந்த வேலையை கம்ப்ளீட்டாக அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ நம்ம வெள்ளியங்கிரி பயணத்தை தொடங்கிறதுக்கு சென்ட்ரல் ரிசீவ் ஆகிட்டோம். 11:30 வர வேண்டிய ட்ரெயின் 12:40 தான் ரிசீவ் ஆச்சு. 12:40 ஆகுது. இப்போ தான் ட்ரெயினே வருது. ட்ரெயின் செம்ம லேட்டு. ஸோ காலையில் எத்தனை மணிக்கு போக போகிறோன்றதே தெரியல. இப்போ வெள்ளியங்கிரிக்கு வந்த மாதிரி தெரியலையா? ட்ரிப்புக்கு வந்த மாதிரி இருக்கு. ஏங்க வெள்ளியங்கிரிக்கு வந்த மாதிரி தெரியல யுவராஜா, ட்ரிப்புக்கு வந்த மாதிரி இருக்கு. தம்பியை பார்த்துங்க. ஒரு 6 பேர் இருக்கோம் வெள்ளியங்கிரி கிளம்புறதுக்கு. போய் இறங்கிட்டு எத்தனை மணிக்கு அங்க இறங்குறது பாத்தீங்கன்னா ஒரு 8:30 9 o'clock ஆயிடும். என்ன மணி ப்ரோ சொல்றேன்? என்ன சொல்லுன்னா சொல்லுங்க. நான் என்ன சொல்ல போறேன், ரிட்டர்ன் வரும்போது சொல்றேன். காட்டு பஸ்ஸுங்க. என்ன ஆயினா என்ன பேசுப்பா. எக்ஸைட்மெண்ட் தான். அப்படியா? சரி போய் பாப்பா எப்படி இருக்குன்னு. ஓகேவா? தயவுசெய்து சொல்கிறேன், ஆலப்புழா தன்பாத்தை வந்து தயவுசெய்து புக் பண்ணாதீங்க. ஸோ ரொம்பவே ட்ரெயின் சூப்பராக இல்லை, நீட்டாகவும் இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ ஒரு வழியாக அந்த ட்ரெயின்லேருந்து விடுபட்டு கோயம்புத்தூரை ரீச் ஆகிட்டோம்.